பெருவெடிப்பு. விண்வெளியில் ஒரு பெருவெடிப்பு நிகழ்ந்தது அங்கேயா, இல்லை அந்த விண்வெளியே வெடித்து விட்டதா? கற்பனை செய்ய முடியாத சிறிய ஒன்றிலிருந்து நாம் காணும் எல்லாவற்றிலும் திடீரென விரிவடைவது, அதுவே பெருவெடிப்பு. பிரபஞ்சம் விரிவடைந்த போது ஒரு புதிய காற்றில் சுழன்று கொண்டிருந்த தூசி பருப்பொருள் போல உருவானது. ஹைட்ரஜன், ஹீலியம், புதிதாக பிறந்த இடத்தில் நடமாடும் சிறிய சிறிய துகள்கள். இந்த நிகழ்நேரத்தில் நடப்பதை நீங்கள் பார்க்க முடிந்தால், மெதுவான இயக்கத்தில் பட்டாசு வெடிப்பது போல தோன்றும். விண்மீன்கள் உருவாகின. இருளை ஒளிரச் செய்யும் ராட்சத அணுக்கரு இயந்திரங்கள், விண்மீன் திரள்கள் சுழல்களாக முறுக்கப்பட்டன. கருந்துளைகள் மையங்களில் நங்கூரமிட்டன. பின்பு கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு விண்மீன் மண்டலத்தில் ஒரு சாதாரண மூலையில் இருந்த ஒரு சாதாரண நட்சத்திரத்தை சுற்றி பூமி தோன்றியது. ஒரு சூடான பாறை தொட்டில், வாழ்க்கை தீப்பொறி எழுப்பக்கூடிய இடம். ஆனால் அறிவியலடி ஆராய்ச்சி அத்துடன் நின்றுவிடவில்லை. இது பரிணாம வளர்ச்சி. மெதுவான சக்தி வாய்ந்த செல்கள், உயிரினங்கள், மனிதர்கள், அவற்றின் கதையை சொல்லுகிறது. மனிதர்கள் இறுதியில் வானத்தை நிமிர்ந்து பார்த்து, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அப்போதுதான் மற்றொரு வகையான விளக்கம் தொடங்கியது. ஒரு மதத்தின்படி காலத்திற்கு முன்பே கடவுள் இருந்தார், பிரபஞ்சம் இல்லை என்றது. அணுக்கள் இல்லை, விண்மீன் திரள்கள் இல்லை, ஒரு இருப்பு மட்டுமே, நித்தியமான, வரம்பற்றது, முழுமையானது. அந்த தேவ ஆகமம் படி கடவுள் பிரபஞ்சத்தை வெடிக்கச் செய்யவில்லை, அவர் அதை பேசினார். வெளிச்சம் இருக்கட்டும், அதை கற்பனை செய்து பாருங்கள். வெற்றிடத்தில் எதிரொலிக்கும் ஒரு தெய்வீக குரல் உடனடியாக கீழ்ப்படுகிறது. ஒளி வெடிக்கிறது. ஆற்றல் வெளிப்புறமாக ஓடுகிறது. பிரபஞ்சம் விழித்து கொள்கிறது. ஒவ்வொரு நாளும் படைப்பு மாஸ்டர் வண்ணப்பூச்சி அடுக்கை போல படைத்து கொண்டிருக்கிறார். முதல் நாள் ஒளி, இரண்டாம் நாள் வானம், மூன்றாம் நாள் நிலம் மற்றும் கடல், நான்காவது நாள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஐந்தாவது நாள் பறவைகள் மற்றும் கடல் உயிரினங்கள், ஆறாவது நாள் விலங்குகள், இறுதியாக மனிதர்கள். மனிதர்கள் கடவுளின் சாயலில் உருவாக்கப்பட்டனர். நடக்கிற மனிதர்கள் சிந்திக்கிறார்கள், உணர்கிறார்கள், நேசிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களை படைத்தவரும் அப்படி செய்கிறார்கள்.